வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா February 1 சரவணாவின் மாதம். இந்த மாதத்தில் சரவணாவோட வேலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கும். ஸோ நானும் சரவணாவும் இன்றைக்கி தைப்பூசம் அன்றைக்கி ஒரு Feb 1 தைப்பூசமா. ஸோ என் மச்சான் வந்து வாடா திருத்தணி போகலான்னு சொன்னான். நானும் பட்டுன்னு ரெடி ஆகி சரவணாவும் கிளம்பிட்டேன். யாரும் வரல, மொத்தம் யாருமே நானும் சரவணா மட்டும்தான். போகலாம் இன்னைக்கு. கூட்டம் வேறு அதிகமாக இருக்குன்னு தந்து சொல்லிட்டேன். நான் லோக்கல் கைடா, கூட்டம் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரியும்னா. சரிடா போயிட்டு வருவோம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் சரவணாவும் கிளம்பிட்டோம். ஆனால் இந்த ஃபேப் மாதம் பற்றி என்ன சொல்ல வர அது சொல்லிட்டு. ஃபேப் மாதம் லவர்ஸ் டே. பட் ஆனால் அந்த டாப்பிக்கே நம்ம போகக்கூடாது. ஏன்டா உங்களுக்கு ஆள் இருக்குது, எனக்கு இல்லைடா, உனக்கு தான்டா இருக்குது. எனக்கு எங்கே இருக்குது? பேசிக்கலி சிங்கிள் சோலோ. ஆமாம், சிங்கிள். 2 பொண்ணுங்க வாழ்க்கை கெடுத்தவன். 2 பொண்ணுங்க வாழ்க்கைலாம் யாரும் கெடுக்கல கைஸ். நானா ஒரு நல்ல பையன், சோலோ கை. பாருங்க தினைக்கு 5 வருஷமா லவ் பண்ணாங்க கைஸ். இல்லை கைஸ், சந்தீப் இதுவரை லவ்வே பண்ணல யாரையும். யாருன்னா நல்ல பொண்ணாக இருந்தால் டிஎம் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுறேன். உனக்கெல்லாம் யாரா கான்டாக்ட் பண்ணுவாங்க. சந்தீப் கான்டாக்ட் பண்ணாத பொண்ணே இல்லைங்க. அப்படியா? சரி, உங்களுக்கு நேராக கோயிலில் சந்திக்கிறேன் கைஸ். ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம். அண்ட் கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தெரியல. பார்ப்போம், உள்ளே போனால் தான் தெரியும், போக போக தான் தெரியும். அஜய்டா, அஜய் இஸ் பேக். பேசிக்கலி பார்த்தா ஒரு 2 hours ஆகும் நினைக்கிறேன் லைன் நின்று வர்றதுக்கு. சொல்கிறது வச்சு பார்த்தா பார்ப்போம். கரெக்டாக உள்ளே வந்துட்டோம். ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை, நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் போக போக தான் தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. இப்போ தெரியல கூட்டம். அங்கே உச்சி பாருங்கள், கவர் பண்ணிட்டாங்க. அதாங்க திருத்தணி வந்தாவே அது ஒன்று தான் சிம்பிளு, அதையும் போட்டு மறைச்சிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம சாமி கும்பிட்டு போகிறோம். மக்களே மேலே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், அடிச்சிக்க முடியாத கூட்டம். இந்த கூட்டத்தில் தரிசனம் போட்டாதான் வேலைக்கு. சின்ன கூட்டங்க சிறப்பா இருக்கு. போய் பரவாயில்ல, தைப்பூசம் கூட்டம் இருக்கதான் செய்யும். தனுஷ் படிச்சு சொன்னாங்க போவாதான்னு சொல்லிட்டு. அந்த கேட்காங்க. 100 ரூபாய்க்கு சிறப்பாக நின்றுப்பாங்கன்னாண்டா. 100 ரூபாய்க்கு கம்மியாக தான் போகிறாங்க பாரு. 100 ரூபாய்க்கு கம்மியாக தான் போகிறாங்க பாரு. அங்கே இதான் வாங்கணும். தரிசனம்பா, ஸ்பெஷல் தரிசனம், டாப் கிளாஸ் ஸ்பெஷல் தரிசனம். ஜீரோ ஃபீ. இந்த பக்கம் ஸ்பெஷல் தரிசனம் பண்ணீங்கன்னா 100 ரூபா. ஆனால் இங்கிருந்து பண்ணீங்கன்னா ஃப்ரீ. தாத்தா போட்டாருங்க ஸ்பெஷல் தரிசனத்தை. அடுத்தது யாரு? நம்ம ஸ்பெஷல் தரிசனம். ரொம்ப வேணாம். சண்டை இருக்கா? இங்க ஒரு ஸ்பெஷல் தரிசனம். பாஞ்சி போனாதான் என் லைன் நகர மாதிரி தெரியல. எனக்கு எகிரி குச்சி போனாதான் வேலைக்கு நினைக்கிறேன். மக்களே வெறியான கூட்டம், நகரத்துக்கு வழி இல்லை. ஆனாலும் முருகரை பார்ப்போம். சிறப்பு தரிசனத்துக்கு நடராடி போலாம். சூப்பர். மக்களே 2 மணி நேரம் கழிச்சு சேர்ந்துட்டு போயில. மக்களே திஸ் இஸ் 100 ரூபாய் தரிசனம். 100 ரூபாய் தரிசனம் லைனு. இப்பொழுது நானும் சரணாவும் அங்கிட்டு விடை பெறுகிறோம்.
விடை பெற்று மேலே கோபுரத்தை பார்த்து வணக்கம் வச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கிறான்னு. கோபுரத்தை பார்த்து நன்றி வணக்கம் செய்யணும்னு சொல்லி வந்துடலாம். ஃபார்முலா போட்டேன் எங்க ஃபார்முலா கோபுரத்தை பார்த்து சாமி வந்து கிளம்புறாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரங்க ஒரே இடத்துல தான் நின்றுக்கிறோம். ஆம்புலன்ஸ்லாம் வருதுங்க. ஆம்புலன்ஸ் வர நிலைமை ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ் வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் வழி விடுங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல தரிசிக்க மட்டும் 2 hours ரேஸ் அதுக்கு மேலே முடியல. நகர மாதிரி இந்த லைன் அண்டு கூட்டம் செம கூட்டம். எனக்கு கூட்டத்துக்கு சொல்லவே தேவையில்லை, அப்பாற்பட்ட கூட்டம். ஆனால் இந்த எந்த லைன் எனக்கு தெரியல. இங்கே ஒரு லைன் என்ன இருக்குது. காலையிலே சீக்கிரமாக வந்து பார்த்துட்டு போனோம்னா லைக் பார்த்துட்டு போயிட்டாங்க எல்லாம். அப்படிதான் போய் சரணா எதனா ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். தீனி போடுவோம் வயிற்றுக்கு. வா ஏதாவது தர்பூசணி எதனா சாப்பிடுவோம். அண்ட் மக்களே ஃபைனலி ஹாஸ்டல் ரீச் பண்ணிட்டேன். செம ட்ரெயின்லேயும் கூட்டங்க. திருத்தணிலேருந்து ஹாஸ்டல் வர்றதுக்குள்ளே காலி. எப்படியோ ஓடி பிடி சரணா வந்து சீட் பிடிச்சிட்டான். நானும் போய் டப்புன்னு உக்காந்துட்டேன். கூட்டம் சொல்லாங்க செம கூட்டங்க. திருத்தணியில் கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கூட்டம் சரியான கூட்டம். அதுவும் வந்துட்டோம். சரி பார்ப்போம். ஃபோன் பண்ணேக்கிறானுங்க வாடா போய் கிரிக்கெட் விளாட்லான்னு சொல்லிட்டு. போனவனே கிரிக்கெட் தான் விளாட்ணும். இவன் எங்கள் கேங் சரவணா பார்த்தீங்கன்னா பின்னாடி சைன் போட்டு வரான் கேட் பஸ்ஸில். தீபக் வந்து ஆள் அடிக்க உங்களுக்கு 2 பேரை ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறான். இனியோட தீபக்கோட ஹாஸ்டலின் வாழ்க்கை முடிந்தது. நாலுலேருந்து டேஸ் கலர் தான். இவனை போட்டு அடிக்கிறது தான் இவன். வரவே வராதடா எப்பாடி, தயவு செய்துடா. நல்ல வேலை ஒன்று பண்ணியிருக்கேன் 4 வருஷத்தில். அதுவும் கடைசி தான். அதுவும் ஹாஸ்டல் வந்துட்டேன். கோயிலை பக்கவா தரிசனம் பண்ணிட்டு. ஸோ மதியானம் நிறைய நடந்துருச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்கல. வந்தோடனே கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டாங்க. நானும் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. இப்போ விளாக் முடிக்கிறேன். இந்த பாருங்க தனுஷ் ஒரு சோகத்தில் உட்காந்துருக்கான். அண்ட் சீனியோட ஆளை இப்போ நாங்கள் வந்து வெளியே வர போகிறோம் யாருன்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணி அதெல்லாம் காமிக்க முடியாது. அண்ட் பிரபா ரீல்ஸ் தள்ளினுங்கிறான். ஸோ வீடியோ இங்கே முடிக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க.